காகமும் அன்னப்பறவையும். ஒரு குளத்தின் அருகில் உள்ள மரத்தில் காகம் ஒன்று வசித்து வந்தது. அதே குளத்தில் அன்னப்பச்சி ஒன்றும் வசித்து வந்தது. அந்த அன்னப்பச்சி மணிக்கணக்காக அந்த அழகிய குளத்திலேயே நீந்தி கொண்டிருக்கும். காகத்திற்கு எப்போதுமே தன் நிறத்தை நினைத்து வருத்தமாக இருந்தது. அன்னப்பச்சியின் அழகை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு பொறாமையாக இருந்தது. இந்த ஒரு நாள் அன்னப்பச்சியின் அழகை நினைத்து வியந்து கொண்டு எனக்கும் இதுபோல் அழகு வேண்டும் ஆசைப்பட்டது. இந்த அன்னப்பறவைக்கு மட்டும் எப்படி இந்த அழகும் வெண்மை நிறமும் உள்ளது என்று அதிசயப்பட்டது. ஒருவேளை அப்பறவை எப்போதுமே நீருக்குள்ளே இருப்பதாலும் பல முறை குடிப்பதாலும் உண்மையாக இருக்கிறதோ என்று நினைத்தது. காகமும் இனி எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை குளிப்பது என்று நினைத்தது. அப்படி செய்தால் நானும் அழகாகவும் வெண்மையாகவும் மாறலாம் என்று நம்பியது. அந்த நம்பிக்கையில் காகம் தான் ஒரு அழகனாக மாறும் முயற்சியில் காகம் இறங்கியது. காகத்திற்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை அறிய அன்னப்பச்சியும் ஏனைய பறவைகளும் ஆவலுடன் காத்திருந்தன. பல முறை குளித்த பிறகும் காகத்தின் தோற்றத்தில் எந்த ஒரு மாற்றமும் இடம்பெறவில்லை. காகமும் தன் முயற்சியை கைவிட தயாராக இல்லை. ஒரு நாளில் காகம் பல முறை குளித்தது. கடைசியில் ஒரு நாள் காகம் காய்ச்சலில் விழுந்தது. காய்ச்சலில் இருந்து நலம் பெற்று வர மிகவும் கஷ்டப்பட்டது. அப்போதுதான் அந்த காகத்திற்கு தவறு புரிந்தது. பலன் கிடைக்காத இந்த முயற்சியை நிறுத்த வேண்டும். நான் எப்படி இருக்கின்றேனோ அப்படி இருக்க பழகி சந்தோஷப்பட வேண்டும். மனதில் இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்ட பின்னர் காகமும் சந்தோஷம் உள்ள பறவையாக மாறியது. ஆம் நண்பர்களே, நாமும் இவ்வாறே சந்தோஷமாக வாழ வேண்டும்.